வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி கிரில் பைனாப்பிள் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். பைனாப்பிள் வந்து நல்லா கழுவிட்டேங்க. இது ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன். நல்லா திக் ஸ்லைசஸாக நான் நறுக்கி எடுத்துக்க போகிறேன். பைனாப்பிள் திக் ஸ்லைசஸாக பண்ணோம்னா அது கிரில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டவ் டாப்பில் வர கிரில் பண்ண போகிறேன். ஏன்னா பழம் இல்லையா, சீக்கிரமாக அது உடஞ்சி போகும். ஸோ அதனால் திக்காக நீங்கள் வந்து சாப் பண்ணிவிட்டு கிரில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கிரில் பண்ணும்போது அது உடையும். இப்போ நான் வந்து ஸ்லைட்ஸ்லேருந்து அந்த தோலெல்லாம் ஷார்ப் நைஃப் வச்சு வெட்டி எடுத்துட்டேன். இங்கே கரம் மசாலா தூள், உப்பு, சாட் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பைனாப்பிள் திக்காக கட் பண்ணி பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன் பவுலில். இப்போ இதில் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி கலந்து பைனாப்பிள் மேலே தூவி நல்லா கலந்துடலாம். நிறைய மசாலாவும் சேர்க்காதீங்க, கம்மியாகவே இருக்கட்டும். ஏன்னா நெடியாக இருக்கும் நம்ம அது க்ரில் பண்ணி எடுக்கிறப்போ. ஸோ கம்மியாகவே இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க இதை. நான் ஸ்டவ் மேலே தான் க்ரில் பண்ண போகிறேன். நீங்கள் ஏர் ஃப்ரையரில் இல்லை அவனில் கூட க்ரில் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் மேலே அந்த க்ரில் ரேக் வச்சுருக்கேன். இது ஈஸியாக மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. இது மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் பூசிட்டு இந்த பைனாப்பிள் ஊறி இருக்கு இல்லையா, அது வந்து மசாலாவில் ஊறி இருக்க பைனாப்பிள் ஸ்லைஸை இது மேலே வச்சு 2 பக்கமும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மெதுவாக திருப்பி விட்டோம்னா அது வந்து க்ரில் ஆகிடும். இதுக்கு தான் நான் வந்து திக்காக நீங்கள் பைனாப்பிள் கட் பண்ணுங்கன்னு சொன்ன ஸ்லைஸாக. ஏன்னா நம்ம திக்காக பண்ணோம்னா அது வந்து உடையாது. பழம் இல்லையா, சீக்கிரமாக உடையும் க்ரில் பண்ணும்போது. ஸோ அதனால் நம்ம திக்காக பண்ணோம்னாக்கா அது உடையாது. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அப்படியே சிக்கன், க்ரில் சிக்கன், தந்தூரி சிக்கனோடலாம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட ஸ்நாக்காக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்கள்லாம் இப்போ சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்காங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரில் பைனாப்பிளில் 2 பக்கமும் திருப்பி சுட்டு எடுத்துகிட்டேன். இது வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலே வந்து தேன் கொஞ்சமாக ஊற்றி இது சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் நிறைய பசங்க இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க. சம்மருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.